இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன லால்பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். ஒரு பர்த்டே பார்ட்டில வச்சு நம்ம ஹீரோனுடைய புருஷனுக்கு யாரோ விஷம் வச்சு கொலை பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங்ல இது கொலையா இல்ல தற்கொலையா, அவரே இயற்கையா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு, ஆனா இந்த கொலையை யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மொத்தமா 7 பேர் மேல சந்தேகப்படுறாரு. இந்த 7 பேர்ல யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனா இருக்குமோ இவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழம்ப வச்சிருப்பாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான, அதே டைம்ல 1.25 மணி நேரத்துல படம் முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பரபரப்பா போச்சு அப்படின்னு சொல்லணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு படங்கள்லாம் கொண்டு வரேன். ஒரு லைக் போட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல பார்த்து முடிச்சுட்டு கூட போடுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து ஒரு மாதிரி குழப்பத்தோட டைரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. 2 போலீஸ் கிளம்பி ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஒரு 7 பேரை உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தூக்கிட்டு போயிருப்பாங்க போல. இந்த விஷயம்லாம் நமக்கு டக்குன்னு காமிப்பாங்க ஒவ்வொரு செகண்ட்ல. அடுத்தது டாக்டர் கிட்ட உட்கார்ந்து ஒரு போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயமாச்சு, இவரு எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்பதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரிய வரும். டாமுக்கு ஏற்கனவே வந்துட்டு கல்லீரல்ல ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய உடம்பு கண்டிஷனை பார்க்கும்போது கண்டிப்பா விஷம் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காரு. மத்த எல்லா விஷயமும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இறந்து போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய கணவர் டாம் தான். நீங்க இப்போ ரொம்ப கஷ்டத்துல மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு வேற வழி கிடையாது. இந்த கேஸை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போயிட்டு சீக்கிரமா முடிச்சே ஆகணும். சொல்லுங்க என்ன விஷயமாச்சு, உங்க பேர் என்ன, உங்க வயசு என்ன, எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு சாரா, 32 வயசு ஆகுது. ஹீரோயினுக்கு ஒரு கணவன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா அப்பா கிடையாது, சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு அனாதை இல்லத்துல தான் வளர்ந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினுடைய புருஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில மிகப்பெரிய போஸ்டிங்ல எக்கச்சக்கமா சம்பளம் வாங்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு நர்ஸா வேலை பார்த்திருக்காங்க. குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அன்னைக்கு வந்துட்டு என் பொண்ணுடைய பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. எல்லாரும் வந்தாங்க. முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நைட்டு கொஞ்சம் லேட்டா போனாங்க. லேட் நைட்டு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே தூங்க போயிட்டோம். டாம் வந்துட்டு குடிச்சிட்டு ஹால்லயே மட்டையாயிட்டான். நானும் பொண்ணு மட்டும் பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தோம். மறுநாள் காலைல வழக்கம் போல எங்க வீட்டுல வேலை பார்க்கிற செல்வி அக்கா வந்தாங்க. இந்த லேடி கையில ஒரு ஸ்பேர் கீ வச்சிருக்காங்க போல. அவங்க கீயை போட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வராங்க. பாட்டில்லாம் அப்படியே கிடக்குது, எல்லாத்தையும் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காஃபி போட கிச்சனுக்கு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. தூங்கினவங்க ஏஞ்சி அப்படியே பால்கனிக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தா இந்த பையன் இன்னமும் தூங்கிட்டு இருக்கான். என்னடா இவன் இன்னமும் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு எழுப்ப போறாங்க. டாம் எந்திரி, டைம் ஆயிடுச்சு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும் போது எந்த ரியாக்ஷனுமே காணும். டாம் டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ரியாக்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாடி துடிப்பை பார்க்கும் போது அவ்வளவுதான், பையன் இறந்து போயிட்டு இருக்கான். டேய் டாம், என்னாச்சு உனக்கு, அக்கா செல்வி அக்கா வந்து பாருங்க அப்படின்னும் போது அந்த அக்கா ஓடி வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்குலாம் தகவல் கொடுத்திருப்பாங்க. சரி ஓகே, பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்காரன், இவனும் டாமும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா தருண் தான் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணுவான், ரொம்ப நல்ல பையன். அடுத்தது ஒரு டாக்டர் லேடி, எங்க கேங்லயே கடைசியா வந்து சேர்ந்தவங்க இவங்கள எனக்கு 3 வருஷமாவே நல்லா தெரியும். ஆனா 1 வருஷமா தான் எங்க வீட்டுக்கு வர்றது, பார்ட்டிக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. அடுத்தது நவீன் அண்ட் பிரியா. நவீனும் டாமும் ஒரே கம்பெனில ஒன்னா பாக்குறாங்க. இவங்க 2 பேருக்கு கூட நல்ல பழக்கம் இருக்கு. இவங்க 2 பேருக்கு பழக்கமாயி வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரியாவும் எங்க கேங்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. கடைசியா டாமுடைய பாஸ பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே ஃபன்னா இருப்பாரு. ஏதாவது ஃபன்னா பேசி எல்லாரையுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. அவருடைய ஃபேஸ்ல எப்பயுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படின்னு அவரை பத்தி பேசும்போதே ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையம்மா, பேச நீ கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ற போல அப்படின்னும் போது இவங்க இன்னமும் சிரிக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நீங்க வீட்டுக்கு போலாம், ஏதாவது டவுட்னா கால் பண்றேன், அப்போ கிளம்பி வாங்க அப்படின்னும் போது ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. டாம நினைச்சு செம ஃபீலிங்கா இருக்காங்க, தனிமையை உணர்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸோடைய அசிஸ்டன்ட், இவரை சீஃப்னு வச்சுக்கலாம், இவரை அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். சீஃப் கிட்ட அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. டாம் நைட்டு சாப்பிட்ட ஃபுட்ல விஷம் இருந்திருக்கு, விஷம் சாப்பிட்டு தான் அவன் இறந்து போயிருக்கான். ஆனா
ஆனா இதுல எனக்கு டவுட் என்ன அப்படின்னா இது தற்கொலையா கொலையா அப்படின்னா புரியல, என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா இது கொலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாம் வந்துட்டு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கான், அவனுக்கு வந்துட்டு ஒர்க் பிரஷர் இல்ல வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் தற்கொலை பண்ணிக்க போறான் அப்படின்னா அது வந்துட்டு பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கு பண்ணிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது, அது வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணை போட்டு வாட்டி எடுத்துரும். தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா அப்படின்னா வருஷத்துல எக்கச்சக்கமான நாள் இருக்கும் போது அவன் வந்துட்டு பர்த்டே அன்னைக்கு சாக கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்க மாட்டான், முடிவு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னும் போது சார் நீங்க பயங்கர பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பாக்குறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நவீனையும் பிரியாவையும் இந்த போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க வந்துட்டு பார்ட்டில ஜாலியா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாருக்குமே முன்னாடியே சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, டாமுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்விக்கில இருந்து வெளியே ஆர்டர் பண்ணான், ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான் அவன் சாப்பிட்டான். நாங்க எல்லாரும் பார்ட்டில குடிச்சிட்டே இருக்கும்போது டாமும் குடிக்க ட்ரை பண்ணா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா தடுக்கும் போது நான் கண்டிப்பா குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கும் போது இவங்க புணுங்குறாங்க. இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு டாம் வந்துட்டு சாராவை காதா மட்டிலேயே பொடிச்சுன்னு ஒரு போடு போட்டான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டா அப்படின்னு சொல்ல அடுத்தது அந்த தாடிக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்னைக்கு டாம் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, டாமுக்கு வந்துட்டு லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரா தடுத்தா அவன் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டான். எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. டாமும் அப்செட் ஆயிட்டு பால்கனிக்கு போயிட்டான். கூடவே பிரியா போயிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தா, என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னா தெரியல, ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிக்க கீழே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிரியா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 15 நிமிஷமா நீயும் டாமும் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், ஏன்டா அப்படி பண்ண, கோவத்தை கட்டுப்படுத்த கத்துக்கோ, அது மட்டும் இல்லாம உன் மனைவிய இத்தனை பேருக்கு முன்னாடி நீ அடிக்கவே கூடாது, இது பெரிய தப்பு அப்படின்னு சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னும் போது ஏமா ஏமா இங்க பாரு வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குது அப்படின்ற கதையெல்லாம் எனக்கு வேணாம், 15 நிமிஷம் என்ன பேசுனீங்க, இப்ப நீ சொன்னது வெறும் 10 செகண்டுக்கான கதை, 15 நிமிஷம் என்ன பேசுனீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் சும்மா தான் பேசணும் அப்படின்னும் போது ஓகே உன்னை வந்துட்டு என் ஸ்டைல்ல விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவ போல அப்படின்னும் போது இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டாமையும் சாராவையும் லால்பாக்ல வச்சுதான் முதல்ல மீட் பண்ணோம், நாங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வாக்கிங் போவோம், ஜாகிங் போவோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த மார்னிங் டைமை என்ஜாய் பண்ணுவோம். போக போக என் புருஷனுக்கும் சரி சாராவுக்கும் சரி வாக்கிங் பண்றது ஜாகிங் பண்றதுலாம் பிடிக்காம போயிடுச்சு, நானும் டாமும் தான் அடிக்கடிக்க வாக்கிங் போனோம், டெய்லி மீட் பண்ண அவனுக்கு என் மேலயும் எனக்கு அவன் மேலயும் ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு, நாங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல நமக்கு அந்த சீன்லாம் காமிப்பாங்க. அந்த சீன் அப்படின்னும் போது நீங்க அந்த மாதிரி சீன்லாம் எதிர்பார்க்காதீங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டு வராங்க, ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீயும் அவனும் அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்ற விஷயம் உன் புருஷனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ நினைக்கிற உண்மையா பொய்யான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த பாஸை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த பாஸும் நம்ம டாமும் ஒரே கம்பெனில ஒன்னா வேலை பாக்குறாங்க. இந்த பாஸ் ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்காரு, அடுத்த பொசிஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டாம் தான் இருக்காரு. ஆனாலுமே அந்த கம்பெனில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்கை ஹேண்டில் பண்றது எக்கச்சக்கமா ஏர்ன் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாம் தான். டாம் இறந்து போயிட்டான் அப்படின்னா அந்த மொத்த காசும் இவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விசாரணையில போலீஸ்க்கு தெரிய வரும்போது அந்த மொத்த காசும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் டாம கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நேராவே இந்த பாஸ் கிட்ட கேட்கும் போது சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஏற்கனவே நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன், இதை தாண்டி எனக்கு அவ்வளவு காசுலாம் ஒன்னும் அவசியம் கிடையாது, ஆனா வந்துட்டு நவீனும் டாமும் அடிக்கடிக்க மோதிப்பாங்க, எனக்கு நிறைய சேலரி இருக்கு உனக்கு கம்மியா இருக்கு, நானும் தான் வேலை பாக்குறேன் நீயும் தான் வேலை பாக்குற அப்படின்ற மாதிரி தேவையில்லாம சண்டை வரும், ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஈகோ இருக்கும். முக்கியமா நவீன் வந்துட்டு நானும் அவனும் ஒன்னா தான் வேலை பார்க்கணும், ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கணும், ஆனா டாமுக்கு நிறைய சேலரி இருக்கு நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பார்த்திருக்கேன், அதை பத்தி எனக்கு வேற ஒன்னும் தெரியாது, அது மட்டும் இல்லாம ஐடி ஃபீல்டுல ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தனே போன வருஷம் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், இவனும் அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இங்க பாருங்க நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணா மட்டும் போதும், இந்த கேஸோடைய முடிவை நீங்க சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த டாக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவங்களை விசாரிச்சு ஒண்ணுமே தெரிய வரல மக்களே, இப்ப மறுபடியும் அந்த தாடிக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீ தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் போன, அப்ப நீ சந்தேகப்படும்படியா யாராவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரையும் பார்க்கல அப்படின்றாரு. நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னும் போது டெலிவரி பாய் மட்டும் தான் வந்தான், அதை தாண்டி நான் வேற எதுவுமே பார்க்கல, அந்த பையன் தான் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னும் போது இதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு
போயிட்டு இந்த டெலிவரி பாய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, அவனை வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை மீட் பண்ணி இவர் வந்துட்டு விஷம் சாப்பிட்டு இறந்து போயிருக்காரு, அது என்ன மாதிரியான விஷம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுதான் என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்லாம் லேபுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ரிப்போர்ட் நம்ம கையில கிடைச்சாதான் அது எந்த மாதிரியான விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஏன்னா இந்த விஷம் இவரு சாப்பிட்டு ஏற்கனவே அவருக்கு லிவர்ல ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த லிவர் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிட்டு லிவரே மொத்தமா செயல்படாம நின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3.25 மணிக்கு இவரு இறந்து போயிருக்காரு, அதாவது 3 to 3.25 இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இங்க இருந்து கிளம்பி ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு வீடு முழுக்க நல்லா செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது குப்பை தொட்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரையுடைய கவர் இருக்கு, அதை மட்டும் இவரு யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சுக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க கணவன் எப்படி, ரொம்ப பாசமா இருப்பாரா இல்லனா எரிஞ்சு எரிஞ்சு ஒழுவாரா, என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப கோவக்கார பைய, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் எதெல்லாம் சந்தேகப்படும்படியா இருக்கோ, எதெல்லாம் விசாரணைக்கு உதவியா இருக்குமோ எல்லாமே கலெக்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோனுடைய போனை பார்த்தா அது வெறும் பட்டன் போனா இருக்கு. என்னம்மா இந்த போன் தான் யூஸ் பண்றியா, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இந்த சோசியல் மீடியாலாம் பெருசா பிடிக்காது, டாமுக்கு கால் பண்ணுவேன், சில ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவேன், அதை தாண்டி போனை எதுக்கு பெருசா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது இவர் வாங்கி செக் பண்றாரு. நான் போயிட்டு உங்களுக்கு குடிக்க கொண்டு வரேன், டீ காஃபி ஜூஸ் ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய டைரியை கண்டுபிடிச்சு அதையும் ஒட்டு வச்சுக்கிறாரு, போனை மட்டும் திரும்ப கொடுத்துடுறாரு. இப்ப அப்படியே அந்த வேலைக்காரமாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய அம்மாவும் ஐயாவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப நல்ல ஜோடி, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் சண்டையே போட்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க வேற, ஐயா ரொம்ப ரொம்ப கோவக்காரு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாரு, சும்மா சும்மா சண்டை போடுவாரு, அம்மாவா இருக்கவே அடங்கி போறாங்க, அம்மாக்கு வந்துட்டு ஐயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போறாங்க அப்படின்னு சொல்ல, சரி அன்னைக்கு காலையில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எப்பயுமே பார்ட்டி இல்ல ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் அப்படின்னா மறுநாள் காலையில லேட்டா தான் இவங்க ஏஞ்சிப்பாங்க, அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கையில ஒரு ஸ்பேர் கீ கொடுத்து வச்சிருக்காங்க, அன்னைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு நான் வந்தேன், கதை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து பார்க்கும்போது பாட்டில் எல்லாமே அப்படியே கிடந்தது, ஐயா வந்துட்டு போதையில தூங்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணாம எல்லா விஷயத்தையும் கிளீன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு குக் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா செமையா கத்த ஆரம்பிச்சாங்க, நான் பயந்துட்டு ஓடி வந்தேன், அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஐயா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயாக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க, அந்த சுகி பாய கூட்டு வந்திருக்காங்க, அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது அங்க வந்துட்டு கொடுத்து அமிச்சாங்க, இங்க நான் பார்சலை கூட ஓபன் பண்ணாம கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போன் அமுச்சு வச்சிட்டாரு. ஏன் அமுச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டாமுக்கு எப்பயுமே கூட இருக்கவங்க நல்லா தெரிஞ்ச யாரோ தான் இவனை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, வெளியாட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்தது இந்த போலீஸ் நம்ம ஹீரோயினுடைய டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயமா எழுதியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் வந்துட்டு டாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், இவனை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு இன்சிடென்ட்டையும் எழுதியிருக்காங்க. ஒரு நாள் வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. சரி ஓகே டாக்ஸி புக் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேணாம் ஆட்டோ புக் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி கிளம்பணும். சின்ன வயசுல சிஸ்டரோட சேர்ந்து ஆட்டோல போனது, அதுக்கப்புறம் இப்பதான் போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அன்னைக்கு முழுக்க நாங்க இந்த பெங்களூர் சிட்டியவே சுத்தி சுத்தி பார்த்தோம் ஆட்டோல உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருந்த எல்லா தருணத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லா போகுது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு டாமுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு ஏன் சரியில்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது லிவர்ல ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. இந்த பையன் செமையா குடிப்பான், எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பான், குடிச்சு லிவர் வந்துட்டு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நீங்க இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அமைச்சிருக்காங்க. அதை கூட இவன் கேட்காம டெய்லி ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணு வீட்டுக்கு வந்து குடிப்பான், இல்ல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போயிட்டு இல்ல பாருக்கு போயிட்டு குடிப்பானா. அப்படின்னா ஒரு நாள் இவன் கிளம்பி பாருக்கு குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்பயும் வீட்டுக்கு வராம பார்லயே உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் தாடிக்காரனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி டாம் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்க போறேன், பார்ட்டி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு பாருக்கு போயிருக்கான், எனக்காக நீ போயிட்டு அவனை கூட்டிட்டு வரையா, ஏன்னா அவனால குடிச்சிட்டா கண்டிப்பா வண்டி ஓட்ட முடியாது, ஏற்கனவே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டாம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது என்னால வர முடியாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீயும் குடி அப்படின்னும் போது எனக்கெல்லாம்
இப்பெல்லாம் வேணாம், நீ மட்டும் குடி, இப்ப நம்ம கிளம்பலாம், எனக்கும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வேணும் அப்படின்னா நீ போ, என்ன எதுக்காக வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, மச்சான் இவனை பத்தி உனக்கு தெரியுமா, இவனுடைய அம்மா சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாங்க, வேற ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கும் போது இந்த தாடிக்காரனுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு. நீ வந்தாவா எக்கேரோ கேட்டு நாசமா போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே போயிட்டு இந்த தாடிக்காரனை மீட் பண்ணி கேட்கும் போது, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் அந்த பையன்கிட்ட பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன், ஒரு 2-3 மாசம் பேசாமலே இருந்தேன், அதுக்கப்புறம் தான் சாராக்காக கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன், இது எல்லாமே பழைய விஷயம், இப்ப ஏன் கேக்குறீங்க அப்படின்னும் போது எல்லாம் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய வீட்டுல குப்பை தொட்டில இருந்து சில மாத்திரையுடைய கவர்லாம் கொண்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் காமிச்சு இந்த மாத்திரையெல்லாம் ஒரு கேஸ் விஷயமா ஒரு வீட்டுக்கு போகும்போது எவிடன்ஸா கலெக்ட் பண்ணது, இத பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பெருசா எந்த தகவலுமே கிடைக்கல, மேடம் தான் டாக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, அட பாவி பார்த்து 5 வருஷம் ஆகுது, ஏதோ பார்த்து பேச போறான் போல, ஒரு முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, மாத்திரையை காமிக்கிறியே அப்படின்னும் போது இத நீ வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா இந்த அழகான முகத்தை நேர்ல பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. டே டே எப்பா சாமி போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்துட்டு மூட் ஸ்டெபிலைசர், அதாவது மனரீதியா சில கோளாறுகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட். இந்த டேப்லெட்டை மட்டும் வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா மனரீதியா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த போலீஸ் நேரா போயிட்டு ஹீரோயினியை மீட் பண்ணி கேக்குறாரு, உங்க வீட்டுல வந்துட்டு நிறைய டேப்லெட்டை பார்த்தேன், நீங்க சாப்பிடுற டேப்லெட்டா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும் போது, எனக்கு சில மனரீதியான கோளாறுகள்லாம் இருக்கு, பயங்கரமா டிப்ரெஸ்ட் ஆயிடுவேன், நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியாது, அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு பேசும்போது, திடீர்னு என்னடா இவன் இப்படி கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க, ஆனா போலீஸா இந்த கேள்வியை நான் கட்டாயமா கேட்டுதான் ஆகணும், டாமுக்கு உங்களை தவிர வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, ஏதாவது அஃபேர் வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்சே அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, என் புருஷன் கோவப்படுவாரு, என்ன கூட அடிப்பாரு, அதை தவிர்த்து அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், என்னை தாண்டியாவது வேற பொண்ணை பார்த்தது கூட கிடையாது அப்படின்னும் போது, இல்லங்க ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, டாம் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு, நல்ல வேலையில் இருக்காரு, எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறாரு, நிறைய பேரை மீட் பண்றாரு, இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது, உடனே இவங்க கோவப்பட்டு அங்க இருக்கிற டம்ளரையே தட்டி விட்டாங்க. பயங்கரமா மூச்சு வாங்குது. நீங்க எப்படி டாம் அப்படி சொல்ல முடியும், டாம் இறந்து போயிட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவன் மேல எப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா சும்மா ஒரு கேள்விதாமா கேட்டேன், அதுக்குள்ள ஏமா இப்படி கோவப்படுற, கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த டைம்ல குட்டி பொண்ணு உள்ளுக்குள்ள வரா, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னும் போது, வாடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி. திடீர்னு சந்தோஷமா இருக்காங்க, திடீர்னு கோவமாகறாங்க, எப்ப எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு கிளம்பிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அந்த சைக்கியாட்ரிக் டாக்டரை மீட் பண்ணி ஹீரோயினுடைய நிலைமையை பத்தி கேட்கும் போது, ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு வந்து என்ன மீட் பண்ணி செமையா அழுதா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எப்போ எப்படி பிஹேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரிய மாட்டேங்குது, என்னுடைய ஃபீலிங்ஸை என்னால கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது, சரி ஓகே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி எல்லாமே நோட் பண்ணிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டமா இருக்காங்க, கையை போட்டு முறுக்குறாங்க, ஏஞ்சி நடக்கிறாங்க, கோவமா இருக்காங்க, ஒரு மாதிரி பயங்கர அன்ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அதுக்கான மெடிசன்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அவங்களால அவங்களையே கட்டுப்படுத்த முடியல, ஆனா இப்ப கொஞ்சம் ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சமா மெடிசன்லாம் போட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணி இப்ப கொஞ்சம் தேறிட்டு வராங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரே செகண்ட்ல மாத்திரை போட்டு சரி பண்ணிடலாம், ஊசி போட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா சாவர வரைக்கும் நம்ம மெடிசன்லாம் சாப்பிட்டு நம்ம ஃபீலிங்கை நம்மளே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேசி முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும் போது சீஃப் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு, எதையோ யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சீஃப் கிட்ட கேட்கும் போது, அன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு மொத்தமா 6 பேர் வந்திருக்காங்க, அவங்க 6 பேரையே சந்தேகப்படலாமா இல்ல முக்கியமான நபர் யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஆக்சுவலா அன்னைக்கு என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் விசாரிச்சதை வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க, எல்லாரும் பார்ட்டிக்கு வராங்க, உட்கார்ந்து நல்லா சரகு போட்டு கூத்தடிக்கிறாங்க. இந்த டைம்ல
டாம் வந்துட்டு சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இல்ல நீ குடிக்க கூடாது, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல என்ன தடுக்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி டாம் வந்துட்டு ஹீரோயினை காதாமட்டிலே ஒரு போடு போடும்போது டேய் டாம் உனக்கு என்ன அறிவு எட்டு போச்சா, எதுக்காக அவள் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சண்டை போடுறாரு. அப்புறம் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. டாம் பால்கனிக்கு போறான், பிரியா கூடவே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாரும் அமைதியா இருந்துட்டு 7 மணிக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் டாம் வந்துட்டு இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. டாம் சாப்பிட்ட சாப்பாடுல யாரோ விஷமும் கலந்துருக்காங்க. இவனுக்கு விஷம் வைக்க யாரு முயற்சி பண்ண போறா, யாருக்கு அதிகமான மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முதல்ல பிரியாவுடைய புருஷனுக்கு பிரியாவும் டாமும் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து பொண்டாட்டிக்கே தெரியாம அவனை முடிச்சு விட்டோம் அப்படின்னா பொண்டாட்டி தனக்கு மட்டும் உண்மையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இல்ல அப்படின்னா அந்த பாஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. பாஸுக்கு தான் சொல்ல போனா எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. இந்த டாம் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பாஸுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு கூட கொலை பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தாடிக்காரனை வந்துட்டு டாம் ஒரு வாட்டி பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருக்கான். உன் அம்மா ஓடி போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்காக கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்கள தான் இப்போ என்னுடைய சஸ்பெக்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த டெஸ்டிங் அம்சாங்க இல்லையா, அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லும்போது இப்போ இந்த சீஃபும் போயிட்டு டாக்டர் மீட் பண்றாரு. எனக்கே இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அது என்ன மாதிரியான விஷயம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை கொலைகாரன் உருவாக்கி இருக்கான். கொலைகாரனுக்கு டாம பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டாமுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயமும் நல்லாவே தெரிஞ்சேதான் அந்த விஷயத்தை உண்டு பண்ணிருக்கான். அந்த விஷயத்துல மொத்தமா 2 விதம் இருக்கு. அதாவது 2 கெமிக்கல் காம்பவுண்ட சேர்த்து தான் அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கான். ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த லிவரை அட்டாக் பண்ணி செயல்பட விடாம தடுக்கும், இன்னொரு காம்பவுண்ட் கொலை பண்ணும். அதான் விஷயம். கில்லரு பயங்கர ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. சரி ஓகே, கில்லர் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இது கண்டிப்பா ஒரு கொலை தான், உங்க புருஷனை யாரோ பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க, கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யார் அந்த கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வேற யாரு, தருண் தான், அந்த தாடிக்காரன் தான் அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தருண் வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என் ஃபேமிலி ஃப்ரெண்டு, டாமுக்கும் அவனை பிடிக்கும், அவனுக்கும் டாம ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா அந்த தாடிக்காரன் அந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நாங்க விசாரிச்சோம், அவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க தருண் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் கொலைகாரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவனும் கிடையாது நான் கொலை பண்ணல அப்படின்லாம் சொல்லாம இவன் ஒத்துக்கிறான், ஆமா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா கொலை பண்ண, நல்ல நண்பனாச்சு, அவனை ஏன் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் சாராக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் சரி இந்த தாடிக்காரனும் சரி ஒரே ஹாஸ்பிடல்ல வேலை பாக்குறாங்க. இவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு அவங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்களாம். என்னுடைய அம்மா ஓடி போனாங்க இல்லையா, அதுக்கு காரணமே என்னுடைய அப்பா தான். அடிக்கடியே குடிச்சிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாரு. யார் இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்காம அம்மாவை போட்டு அடிப்பாரு, பயங்கரமா கொடுமைப்படுத்துவாரு. அதனாலயே அம்மா வந்துட்டு அப்பா கூட வாழ பிடிக்காம போயிட்டாங்க. என்ன வந்துட்டு அப்பா தான் வளர்த்தாரு. இந்த மாதிரி இந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா இந்த டாம் இருக்கான் இல்லையா, இவன் ஒரு பயங்கரமான கொடுமைக்காரன். எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்றதுனால வீட்டுல நடக்கிற ப்ராப்ளம்லாம் பத்தி இந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ புருஷனால இந்த பொண்ணுக்கு நிறைய பிரச்சனை, புருஷங்காரன் அடிக்கிறான், குடிச்சிட்டு வரான், இந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹீரோயின் சொல்லி செமையா ஃபீல் பண்றாங்க. இவன் கொஞ்சம் ஆதலா பேசிட்டான். நம்ம ஹீரோயின் அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு இவன் பயங்கரமா பிரச்சனை பண்றான், நான் வந்துட்டு சாக நினைக்கிறேன், நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது அப்படிலாம் பேசாத, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சி போயிருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நம்ம வந்துட்டு டாம் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அடுத்த சீன்லயுமே பார்த்தா எதுக்காகவோ இவன் கிளம்பி ஹீரோயினுடைய வீட்டுக்கு போகும்போது அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டாம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இங்க பாரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏமா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க, உனக்கு அறிவே கிடையாது, பைத்தியம் முடிச்சு போச்சா, உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா, உன்னுடைய வாழ்க்கையை பத்தியும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பேசாம உள்ள போயிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோயின் இவங்கிட்ட பேசுறதையே சுத்தமா நிப்பாட்டிட்டு இருக்காங்க. எப்பயாச்சும் பார்த்தா சும்மா ஹாய் ஹலோன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதானா. சாராவை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் இவன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, இவன் செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு இருக்கும். நானும் சரியான டைமுக்காக விஷம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்துட்டு பார்ட்டில வச்சு எல்லாருக்கும் முன்னாடி முக்கியமா என் கண் முன்னாடியே என்னுடைய சாராவை அவன் அடிச்சான்.
இருக்கான். அப்ப எனக்கு செமையா கோவம் வந்துச்சு, இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்பதான் பொறுமையா கீழே போயிட்டு கார்ல தான் அந்த விஷம் வச்சிருந்தேன், அந்த விஷத்தை கொண்டு வந்து டாம்காக அவனே ஃபுட் ஆர்டர் பண்ணா. அந்த ஃபுட் வந்துச்சு, அந்த ஃபுட்ல விஷத்தை கலந்துட்டு அமைதியா போனேன். அவன் சாப்பிட்டு இறந்து போயிட்டான். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இப்ப என்னுடைய சாரா சந்தோஷமா இருக்கா, அவளுக்காக தான், அவ சந்தோஷமா இருக்கணும் தான் பண்ணேன் அப்படின்னும் போது, சே உனக்கு வெக்கமா இல்ல, உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தை பத்தி யோசிக்காம எல்லாம் சாராக்காக தான் பண்ணேன், அவளுடைய சந்தோஷத்துக்காக தான் பண்ணேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போறாரு. இந்த விஷயம்லாம் இந்த போலீஸ் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோயினால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி பயங்கர கடுப்பாகுது. இவங்க அப்படியே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆட்டோக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. ஏறி உட்காரும் போது இவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு சிரிப்பாங்க பாருங்க, பயபுள்ள ஏதோ ஒரு வேலை பார்த்து விட்டுச்சு அப்படின்ற மாதிரியே நமக்கு புரியும். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போட்டோக்கு முன்னாடி போய் நின்னுட்டு, நீ வந்துட்டு சாக தகுதியானவன் தான், நான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையவே உனக்காக அர்ப்பணிச்சேன், ஆனா நீ அப்படி இல்லாம போயிட்ட, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னும் போது இப்ப அப்படியே என்ன விஷயம்லாம் டாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னுடைய லிப்ஸ் அழகா இருக்கு, கண் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஏதோ கேஷுவலா பேசிட்டு இருக்கான் போல இவன் அப்படின்னு சொல்லிட்டு, டாம் இங்க வந்து பாரு, நம்ம குழந்தை வந்துட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா, கீழே வா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, அப்பா என் ட்ரெஸ் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கேட்கும் போது இந்த எந்த விஷயத்தையுமே கவனிக்காம அங்க ஒரு பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்தது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. நீ நானு நம்ம பாப்பா 3 பேரும் வெளியே போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது, நம்ம சந்தோஷமா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்ல என்னால இன்னைக்கு கண்டிப்பா வர முடியாது, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். பார்த்தா இவங்க கண்ணுக்கு முன்னாடியே கார்ல ஒரு பொண்ணு கூட உட்காந்துட்டு நல்லா குழஞ்சு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன மீட்டிங்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு ஃபுல்லா ஒரே மீட்டிங் தான், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னும் போது, மீட்டிங் என்ன கார்ல வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓ நீ என்ன பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்தேன் நல்லா குழஞ்சி பேசிக்கிட்டு போனேன் அப்படின்னும் போது, என்னம்மா என்ன டவுட் பண்றியா, நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு என்னுடைய கிளைண்ட், சும்மா பேசிக்கிட்டு போனேன் அவ்வளவுதான், அதுக்காக என்ன போயிட்டு தப்பா நினைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொமான்ஸ் பண்ணி இந்த பொண்ணுடைய மனசை மாத்திட்டான். இந்த பொண்ணு நம்ம புருஷன் தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அடுத்தது பிரியாவுடைய ஹஸ்பண்ட் டாம் நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாங்க. பிரியாவுடைய புருஷன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க கேமரால பாக்குறாங்க. என்ன இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு பார்க்கும்போது இவன் பிரியா கூட நல்லா ஒட்டி உறவாடி அந்த பொண்ணை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவனை தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோயினை செமையா காண்டேத்துது. அடுத்த சீன்ல பார்த்தா டாம் குளிக்க போயிருப்பான், போனை வச்சுட்டு போயிருப்பான். அந்த போன்ல மெசேஜா வந்துகிட்டு இருக்கு. என்ன மெசேஜ், நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன் எடுத்து பார்க்கும்போது அதுல பிரியா கூட பயங்கரமா இவன் பேசியிருக்கான். அந்த பொண்ணு தப்பான போட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்கா, 2 பேருக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த போனை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையன் பிரியா கூட மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பெண்கள் கூட ஃப்ரீயா போயிட்டு வந்திருக்கான் மக்களே. இது எல்லாத்தையும் பார்த்து இவங்க அப்படியே ஷாக் ஆகி உடஞ்சு போயிட்டு உட்கார்றாங்க. டாம் வரா என் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு, இதுக்கப்புறம் என் போனை தொடாத அப்படின்னும் போது, இதெல்லாம் என்ன டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னன்னா நீ தான் பார்த்த இல்லையா அப்படின்னும் போது, நீ எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதுக்கு பேரு துரோகம்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு என்ன குறை வச்சேன், உன்னை நான் சந்தோஷமா தானே பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, கிடையாது நீ வந்துட்டு என்ன சந்தோஷப்படுத்த மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு போறான். டே அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன், என்னால முடிஞ்ச எல்லாமே நான் பண்றேன், உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறேன், இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாம்னு பயங்கரமா அழுகுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா செமையா வெறியாகிறாங்க. இவன் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவையே கிடையாது, இவெல்லாம் வாழ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் தாடிக்காரனை பாக்குறாங்க. என் புருஷனை மாதிரியே ஒரு ஆளை மீட் பண்ண, அவன் தான் தாடிக்காரன், என் புருஷனை மாதிரியே அவனுக்குமே அழகான மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான ஒரு குடும்பம் இருக்கு. அதை தாண்டி இவன் என்ன உசார் பண்ண ட்ரை பண்ணா, இவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் புருஷன் ஞாபகம் தான் வரும், இவனை வச்சு அவனை முடிச்சு கட்டிட்டு இவனையும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண. அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இவன் கூட நல்லா பழகிருக்காங்க, இவன் கிட்ட எல்லா விஷயமே சொல்லியிருக்காங்க. என் புருஷன் அடிக்கிறான், கொடுமைப்படுத்துறான், எனக்கு சாகனம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி அவங்களா நெரிச்சுக்கிட்டு கழுத்துல ஒரு கோடு போட்டுட்டு போயிட்டு இந்த தாடிக்காரன் கண்ணில் படுற மாதிரி நிற்கும் போது, இது என்ன தழும்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா இவனுக்கு நல்லாவே புரியுது புருஷன் தான் அடிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூட கார்ல போயிட்டே இருக்கும் போது கிஸ்
பண்ற மாதிரி வந்துட்டு இல்ல டாம் இருக்கும்போது என்னால உன்னை கிஸ் பண்ண முடியாது, உன் கூட சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டாம் தான் இடைஞ்சலா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்படி புருஷனை கொல்ல இந்த தாடிக்காரனை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும்போது புருஷனை நோட் பண்றாங்க. டாம்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவன் என்னெல்லாம் பண்றானோ அந்த எல்லா விஷயத்தையும் இவங்களா பண்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிக் கிட்ட போயிட்டு கேட்கும்போது இதுக்கு பேரு பைபோலார் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. பேரை கரெக்டா சொன்னான்னு தெரியல மக்களே. இது ரொம்ப சிவியர் கண்டிஷனா இருக்கு, இந்த மாத்திரைலாம் போடுங்க, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா குணமாகும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் மாத்திரையை வாங்கிட்டு வந்து அதை இவங்க யூஸ் பண்ணாம அந்த கவரை மட்டும் குப்பைத்தொட்டியில போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வாங்கி நம்ம ஹீரோயினை யூஸ் பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா டாம் இறந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ் விசாரிக்க வருவாங்க, அவங்கள திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இந்த பயவுள்ள பயங்கரமான பிளான் போட்டுங்கன்னா பாத்துக்கோங்க. இப்ப அப்படியே அந்த பார்ட்டில என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே இவன் சரக்கு எடுக்க வருவான். அப்போ வந்துட்டு பொண்ணுடைய பர்த்டேன்னு கூட பார்க்காம இன்னைக்கும் குடிச்சு கூத்தடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரக்கட் கேர்ள் மாதிரி கேட்கும் போது ஏன் அப்படிலாம் பேசுற, நான் குடிக்க போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில மட்டும் கொண்டு போவான். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியா வந்திருப்பா. பிரியா கூட பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்க பாரு நிறைய கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க, போயிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காம வந்த கெஸ்ட கவனி அப்படின்னும் போது இவனுக்கு பயங்கரமா காண்டாகுது. இவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவனை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் சரக்கெல்லாம் ஊத்தி குடிக்கும் போது இல்ல உனக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லையா, சரக்க குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கும் போது இவன் கோவப்பட்டு அவன் கண்ட்ரோல்ல அவனே இல்லாம இந்த பொண்ணை அடிச்சிருக்கான் மக்களே. இதையும் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த தாடிக்காரன் பார்க்கணும் அப்படின்னு தான் பண்ணிருப்பாங்க. இப்போ இவனுக்கு மனசு மாறுது, ஓகே இதுக்கப்புறமும் இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் கீழே போயிட்டு அந்த விஷத்தை கொண்டு வந்து இவனுக்காக வாங்கி வச்ச ஃபுட்ல கலந்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் டாமும் இறந்து போயிருப்பான். இந்த விஷயம் தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை படிக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னமும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.